ஓம் நம சிவாய. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025வது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது? எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா, சனி பெயர்ச்சி தனியா, குரு பெயர்ச்சி தனியா, ராகு கேது பெயர்ச்சி தனித்தனியா அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வருடகரங்களோட பெயர்ச்சி அப்படிங்கறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது. அதனால ஒரே வீடியோல உங்களோட ராசிக்கு இந்த 2025 புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாத்தையும் துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி அப்படிங்கிறவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. குரு ரிஷபராசியிலிருந்து மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. ராகு மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு. கேது கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கு வர போறாரு. இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, இந்த 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்கறேன். நிச்சயமா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் நல்லா இருக்கு, காசு பணம் சேரும், நல்லது நிறையா நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியாத நிலைமையில தான் கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா 2024 பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6வது வீட்டில் சனி இருக்காரு, ராசிக்கு 9வது வீட்டில் குரு இருக்காரு. குருவோட பார்வை அப்படிங்கிறதும் ராசிக்குள்ளே விழுவது மிக அற்புதமான ஒரு நேரம். ஆனால் இதை சொன்னால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனியும் குருவும் சேர்ந்து நன்மை செய்ய போது கூட ராகு கேதுக்கள் அதை தடுத்துடுறாங்க. ஏன்னா ஜென்மராசிக்குள்ளேயே கேது, கலத்திர ஸ்தானத்தில் ராகு. அதாவது நமக்கு 10 ரூபா காசு பணம் வருதோ இல்லையோ மனசில் நிம்மதி இருக்கணும்டா. வெளியில் பிரச்சனை 1008 இருக்குது, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை 1008 இருக்குது, நண்பர்கள் வட்டத்தில் 1000 பிரச்சனை, உறவுகள் வட்டத்தில் 1000 பிரச்சனை, கடனால் பிரச்சனை, காசு கொடுத்ததால் பிரச்சனை, இப்படி எது இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன். ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக உட்காந்துருக்கணும், வீட்டில் உள்ளவங்க நம்மளை மதித்து நடந்துக்கணும், வீட்டில் உள்ளவங்க நம்ம பேச்சை கேட்டு நடக்கணும், இதெல்லாம் எதிர்பார்ப்போம். வீட்டுக்கு வந்தால் ஒரு அன்பு பாசம் நேசம் இதை எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களாக கன்னிராசிக்காரர்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அது கிடைக்காது. வெளியில் நமக்கு 10 பிரச்சனை அப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம்னா 20 பிரச்சனையாக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிறவர் தான். அதாவது ராகு 7வது வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. சில பேரை தற்காலிகமாக பிரிய வச்சுருப்பார். ராகு பலம் இல்லாதவர்களுக்கு நிரந்தர பிரிவு அப்படிங்கிறது கூட ஏற்பட்டிருக்கும். டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம். சில பேருக்கு கணவர் மனைவி 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தவறி கூட போயிருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட பரிதாபகரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாரு. சரி, இப்போ இந்த 2025 என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மார்ச் மாதம் வரைக்கும் அப்படியே தொடருது. சனி பலத்தோடு இருக்கார், குருவும் நல்ல இடத்துல இருக்கார். அப்படிங்கிறதால இந்த குருவும் ஜனவரியிலலாம் பலம் அடைஞ்சிருவார். இப்போ வக்கரத்தில் இருக்கார். இந்த வீடியோ நீங்கள் கேட்கும்போது குரு பலம் அடைஞ்ச பிறகு காசு பணம் 10 ரூபா கூடுதலாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கடங்கண்ணி இருந்தால் அடைச்சி போடலாம். யாருக்காவது ஜாமீன் போட்டு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்து பாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து இப்போ வெளில வந்துடலாம். அதுமாதிரி கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் யாராவது உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது, கூட்டாளிகள் உங்களை பிரிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை கூட்டு தொழிலில் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ அந்த ஏமாற்றத்திற்குரிய பரிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம 10 ரூபா ஏமாந்துருந்தோம்னா அந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாயா நமக்கு திரும்பி கிடைச்சிரும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடம்ங்கிறது நண்பர்களையும் குறிக்கக்கூடிய இடங்கிறதால ராகு இங்கே உட்காந்துக்கிட்டு நெருங்கிய நண்பர்களையே துரோகிகளாக்கியிருப்பார். இவனெல்லாம் நம்பி நான் இவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இவனே என்னை முதல்ல குத்துவான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சுருப்பார். நம்மளோட பலவீனம் தெரிஞ்சவன் தான் நமக்கு பெரிய எதிரியாக இருப்பான். அப்போ எதிரிக்கு நம்ம பலவீனம் தெரியுதோ இல்லையோ நண்பர்களுக்கு தெரியும். அப்போ நண்பன் துரோகியாக மாறினான்னா பாதிப்பு அப்படிங்கிறது கூடுதலாக தான் இருந்திருக்கும். நான் காசு வச்சுருந்தப்பெல்லாம் எல்லோரும் என் கூட இருந்தாங்க. நமக்கு கஷ்டம்னு வர்றப்போ ஒருத்தன்ட்ட 10 ரூபா கேட்டால் நம்ம ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறான். இப்படிலாம் நண்பர்களாலேயும் பல துரோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தில் மார்ச் 29ஆம் தேதி வரைக்கும் சனி இருக்கார். கடனெல்லாம் அடைச்சிடலாம், நகைகளெல்லாம் மீட்டரலாம், எதிராளிகளெல்லாம் வென்றலாம். இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு சனி மார்ச் 29, 2025 வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு சனி கண்ட சனியாக மாறுறாரு. அதாவது 6வது வீடுங்கிறது நல்ல வீடு, இப்போ 7வது வீட்டுக்கு சனி போகிறார். அப்படிங்கிறப்ப
இந்த 7வது வீட்டுக்கு உண்டான ஆதிபந்தத்தை சனி கொடுப்பாரு. ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்களா, இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், கூட்டுத்தொழில் பிரச்சனைகள்லாம் அது கொஞ்சம் தொடரும். அப்படிங்கிறதால குடும்பமான வரைக்கும் இந்த 2025 மார்ச்சுக்கு முன்னாடி விலகிடுறது அப்படிங்கிறது நல்லது. கூட்டுத்தொழில் செஞ்சீங்கன்னா கூட்டாளிகள்கிட்டேருந்து விலகிறீங்க. நல்ல முறையாக இந்தாப்பா உன்னோடதை நீ வச்சுக்க, என்னோடதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு விலகிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட 2025 கண்டசனியாக சனி வந்தார் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா வயிறு தொடர்பான உபாதைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மூட்டு வலி, முதுகுவலி உபாதைகள் இது எல்லாத்தையும் சனி கொடுப்பார். குறிப்பாக தொண்டை, காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறத சனி கொடுப்பார். கவனமாக இருந்துக்கணும். சரி, குருவோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. மே 14 உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கிற குரு 10வது இடத்துக்கு போகிறார். 10ல் குரு பதவியில் மாற்றம். அதாவது சுயஜாதகத்தில் குரு பலம் பெற்றவர்களுக்கு அது நல்ல மாற்றமாக இருக்கும். மற்றவர்களுக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறது ரசிக்கும்படியாக இருக்காது. இப்போ சொந்த ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க, குடும்பத்தை பிரிஞ்சிருக்க சூழல் வரும். இப்போ கடைகண்ணியில் வாங்கி சாப்பிடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும். அதனால் தொண்டை பிரச்சனை, குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால் குடும்பமான வரைக்கும் குரு பலம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. குருபலம் இல்லாதவர்கள் குரு பகவானுக்குரிய பரிகாரங்களை செஞ்சீங்க. குரு தலத்துக்கு போய் குரு பகவானை வணங்கிட்டு வந்துடுறது இந்த குரு பயிற்சி அன்னைக்கு 2025 மே 14 திட்டைக்கு போயிடுங்க, இல்லைன்னா ஆலங்குடி போய் குருவை வணங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அடுத்த 4 நாளில் மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்மத்தில் கேது, கலத்திரத்தில் ராகு அப்படிங்கிறப்ப நீங்கள் சர்ப்பதோஷத்தோட பிடியில் இருந்தீங்க. இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக சர்ப்பதோஷத்துலேருந்து நீங்கள் விலகுறீங்க. 7வது வீட்டில் இருக்கிற ராகு 6வது வீட்டுக்கும், ஜென்மராசியில் இருந்த கேது 12வது வீட்டுக்கும் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது 6ல் கேது இருந்தார் அப்படின்னா எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எதிரிகளை அழித்து ஒழிச்சிட்டு தான் நீங்கள் அடுத்த கட்ட வேலைகளையே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ 6ஆம் வீட்டில் ராகு சும்மா வரல, குரு பார்வைங்கிறது ராகு மேலே விழுவும். அதாவது மே 14 ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு குரு போயிடுவார். மே 18 தான் ராகு அப்படிங்கிற ஒரு கும்பத்துக்கு வராரு. அப்போ வரும்போதே அவர் மேலே குரு பார்வை விழுந்துரும். அப்படிங்கிறதால எதிராளிகளை எல்லாத்தையும் வெல்லலாம், தொழில் போட்டியாளர்களை வெல்லலாம். உங்கள் மேலே கேஸ் இருக்குது, கோர்ட்டில் வழக்கு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இப்படி இருக்குது. அதாவது உங்களுக்கு எதிரிகள்ங்கிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க, ஆனால் அவர்களை ஜெயிச்சு காட்டக்கூடிய வெற்றியாளர்களாக நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படிங்கிறது தான் 6ஆம் இடத்துல உள்ள ராகு அப்படிங்கிறவர் காட்டுறாரு. சர்ப்பதோஷத்தோட பிடியிலேருந்து நீங்கள் விலகுறீங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் இந்த 2025 பொறுத்த வரைக்கும். அதுமாரி ஜென்மத்தில் இருந்த கேது ராசிக்கு 12வது வீட்டுக்கு போகிறாரு. இந்த கிரகங்கள் எல்லாமே சாயா கிரகங்கள், ராகு கேதுக்கள் மட்டும் இதுங்க பின்னோக்கி தான் பயணம் செய்யும். அதனால் ஜென்மத்திலிருந்து 12வது வீட்டுக்கு போகிற கேது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நமக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது கொடுப்பாரு. அப்போ நம்ம குடும்பத்தோட ஒரு திருத்தலத்துக்கு போயிட்டு வரலாம், குடும்பத்தோட ஒரு திருப்பதிக்கு போகிறோம், குடும்பத்தோட ஒரு பெரிய யாத்திரை ஒன்று போகிறோம், குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறோம். இந்த மாதிரியான வாய்ப்புகள், அந்த மாதிரியான செலவுகள்லாம் வரும். அதை செஞ்சிடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி தேவையற்ற விரைய செலவுகளோ தொழில் ரீதியான நட்டங்களோ இந்த 2025 புத்தாண்டில் உங்களுக்கு இருக்காது. கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற சனி ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத கொடுப்பாரு. அதுக்கு நீங்கள் தினமும் விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, எண்ணெய் தேய்ச்சி முழுவி நீராடிட்டு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. 2025 ஒரு எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் ஜெயிக்க போகிற வருஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.